முழு ராகியை வச்சு எப்படி சூப்பர் சாஃப்டான இட்லியும் மொறு மொறுன்னு தோசையும் செய்கிறதுங்கிறத குயிக்காக பார்த்துடலாமா? ஒரு கப் முழு ராகி, நல்லா சுத்தமான ராகியாக இருந்தால் பரவாயில்ல, இல்லைனா பல டைம் வாஷ் பண்ண வேண்டியது வரும். ஒரு கப் இட்லி அரிசி, அரை கப் வெள்ளை உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம். மினிமம் ஒரு 5 ஹவர்ஸாவது ஊறினா தான் நல்லா அரைக்க வரும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் 2 பேட்சாக போட்டு அரைச்சி உப்பும் சேர்த்து நான் கலந்து வச்சிடுறேன். நார்மலாக வெள்ளை அரிசியை விட இந்த மாதிரி மில்லட் வந்து கொஞ்சம் சீக்கிரத்துலேயே புளிச்சு வந்துடும். ஏன்னா ரொம்ப நேரம் ஊற வச்சுருக்கோம், உப்பும் போட்டு கலந்து வச்சுருக்கனால. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா புளிச்சு வந்திருந்தது. மொறுமொறுன்னு தோசையும் ஊற்றி பார்த்தேன், சூப்பராக வந்திருந்தது. அடுத்தது கொஞ்சம் திக் பேட்டராக ஊற்றி ஊத்தாப்பம் மாதிரியும் செஞ்சு பார்த்தேன். பாருங்கள் நீங்களே எப்படி பபிள்ஸ்லாம் வந்து சூப்பராக திருப்பி போட வருதுன்ட்டு. அடுத்ததாக நான் இட்லி கூட ஊற்றி காட்டுறேன், அது எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதில் இட்லி தோசை மட்டும் இல்லை, வெங்காயம் கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு பணியாரம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா இன்னமும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் செய்கிறப்ப 1 கப் இட்லி ரைஸ்க்கு 1 கப் ராகி எடுத்துக்கோங்க. அடுத்த டைம் செய்கிறப்ப கூட 1.5 கப் ராகிக்கு அரை கப் இட்லி ரைஸ் எடுத்துக்கலாம். 2 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கு மேலேனா புளிச்சிரும்.